ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சாக்லேட் ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மில்க் பிஸ்கட் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கி வச்சுருக்க பட்டர் வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நம்ம பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கிளாஸ் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க சின்ன பவுல் ஏதாவது எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம எல்லா பவுல்லையுமே சேர்த்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சாக்லேட் புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கும் மேலே நம்ம ஒரு சலடை வச்சுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சலிச்சதுக்கப்புறமா இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான், நம்ம காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு சல்லடை வச்சு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கடாயிலே சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு மிதமான சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இதை அடுப்பில் வச்சதுமே கைவிடாமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடியாக ஆரம்பிச்சிடும். இதில் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஒரு சல்லடையில் லைட்டாக சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிளாஸில் இந்த புட்டிங்கை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கேட்பரி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நமக்கு நல்லா செட் ஆகிடும். அவ்வளவுதான். கடைசியாக கொஞ்சமாக கொக்கோ பவுடர் மட்டும் மேலே தூவிட்டோன்னா நமக்கு சாக்லேட் புட்டிங் தயாராகிடும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.